என்னுடைய அடியான் என்று அல்லாஹ் கூறுகிறான். என்னுடைய அடியான் என் செல்வம் என் செல்வம் என்று கூறுகிறான். மூன்றை தவிர அவருடைய செல்வங்கள் எதுவுமே கிடையாது. என்ன மூணு சொல்றாங்க? உண்டு கழித்ததும், உடுத்தி கிழித்ததும், கொடுத்து சேமித்துக் கொண்டதும் தான். நல்வழியிலே கொடுத்து சேமிச்சுட்டாங்க. அந்த மூன்று தான். உண்டு கழிச்சது, சாப்பிட்டோம், உடம்புக்கு சத்தா மாறிடுச்சு, கழிவா மாறிடுச்சு. உடுத்தி கிழித்தோம், போன வருஷம் ஒரு சட்டையை வாங்கணும், 10 வருஷம் ஒரு சட்டையை யூஸ் பண்ண முடியுமா, பயன்படுத்த முடியுமா? நல்லா சிந்தித்து பாருங்க. நீங்க இந்த சட்டையை வாங்கி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னா 2 வருஷம் ஒருத்தர் வச்சிருப்பாங்க. இல்ல எனக்கு புதுசு வேணும், வாங்கி மாத்திட்டேன், பழசாயிடுச்சுல, கலர் போயிடுச்சுல, பேட் ஆயிடுச்சுல. அப்ப அத்தியாவசியமா உணவும் தேவைப்படுது, அதுவும் கழிவா போயிருது. அது உங்களுக்காக சாப்பிட்டீங்க, சட்டை துணிமணிகள் உங்களுக்காக எடுத்தீங்க. அடுத்து என்ன பண்ணீங்க? மக்களுக்காக நல்வழியில் நீங்கள் செலவு செய்து சேமித்து வைத்துக் கொண்டது. அல்ல செலவு தான் சேமிப்புங்கிறான். இங்க நீங்க பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு பாக்குறீங்களா, அது சேமிப்பு கிடையாது. உங்க போன்ல தட்டி பார்த்தோம்னா ஒரு அமௌண்ட் வருமே, அது சேமிப்பு கிடையாது. ஒருத்தருக்கு கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒன்று வருமே, அது சேமிப்பு கிடையாது. எது உங்களுக்கு சேமிப்பு? அல்லாஹ் எதை நீங்கள் செலவு செய்தீர்களோ அதைத்தான் சேமிப்பு என்று சொல்லி காட்டுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் அன்னதார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், அவருடைய சத்திய சகாபாக்கள், சஹாபிய கண்மைகள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். வல்ல ரஹ்மான் அவன் கொடுத்ததை மக்களிடம் நாம் செலவு செய்கிறோமா என்கின்ற அளவிலே ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு கொடுத்து அந்த அருட்கொடைகளை நமக்கு சோதனையாக வைத்துள்ளான். கொடுக்கும் எண்ணம் உள்ளதா, கொடுக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் உள்ளதா என்பதை சோதிக்கக்கூடியதாகவும் இந்த உலகத்தை அல்லாஹ் அவன் நமக்கு ஏற்பாடு செய்துள்ளான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எதை நாம் நேசிக்க வேண்டும், எதை நாம் செய்துவிடக்கூடாது என்பதை தெளிவாக கூறக்கூடியதாக குர்ஆனை கொடுத்து, அந்த மாதத்திற்குரிய சிறப்பாக நோன்பை வைத்து அந்த நோன்பின் நன்மைகளையும் கூடுதலாக்கி கொடுத்த அந்த இறைவனை நாம் வாழ்நாள் முழுக்க புகழ வேண்டும், நம் ஆயுள் முழுக்க புகழ வேண்டும். சரி, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடமையான வஹி செய்தியை, இறைவனிடமிருந்து வந்த செய்தியை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதில் அவருடன் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் ஒவ்வொரு ஹதீஸ்களிலும் குர்ஆனிலும் அல்லாஹ் கூறுவதையும் நாம் கேட்டிருக்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதிரி சொல்றாங்க, அப்து மனாஃபின் மக்களே, உங்களை அல்லாஹ்விடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து அப்துல் முத்தலிஃபின் மக்களே, உங்களை அல்லாஹ்விடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன விஷயம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களை விலைக்கு வாங்கிக்கோங்க, உயிரை விலைக்கு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறவர். அதன் தொடர்ச்சியா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய அத்தையான ஜுபைர் இப்னு அவ்வாவின் தாயாரே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளையும் சொல்றாங்க. நபிகளாரின் மகளான ஃபாத்திமா அவர்களே, நபிகளார் சொல்லுவோம், ஃபாத்திமாவே, உங்களை அல்லாஹ்விடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கன்னு சொல்றாங்க. அதுல பாதி செய்து, அதுல கொஞ்சம் மிச்சம் வச்சு, இதுல முழுசா செய்யாம இதுல கொஞ்சம் மிச்சம் வச்சு, அப்படி கிடையாது. தொழுகையில எல்லா தொழுகையிலும் வரிசையா வரணும். கரெக்டு தானே? ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷான்னு சொன்னா ஃபஜ்ர்ல பார்த்தா லுஹர் விட்டுறக்கூடாது. அடுத்தது அஸ்ருக்கு தான் எனக்கு டவர் கிடைக்குங்கிற மாதிரி போனுக்கு வந்த மாதிரி நமக்கு வந்துடக்கூடாது. அடுத்தது அதிர்வுகள் குறைகள்லாம் இருக்கக்கூடாது. முழுமையா இஸ்லாத்துக்கு நுழையணும். அப்ப அந்த முழுமையாக நுழையக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ்விடம் உங்களை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி
தன் மகளிடமே சொல்றாங்க, பாத்திமாவே அவங்களுடைய விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். அதன் பிறகுதான் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு எதையும் என்னால் பெற்றுத்தர முடியாது, என்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை கேளுங்கள், நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்றாங்க. ஒருத்தருக்கு செல்வம் இன்னைக்கு எத்தனை ஒரு உயர்ந்த அளவுக்கு பெரிய பணக்காரனை வச்சுக்குவோம், அவருடைய செல்வத்தை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு ஊரையே விலைக்கு வாங்கலாம், ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய இடத்தை விலைக்கு வாங்கலாம், ஊரையே விலைக்கு வாங்கலாங்கிற அளவுக்கு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா அவரை நம்ம எப்படி பார்ப்போம்? எப்பேற்பட்ட அருட்கொடை அல்லாஹ் கொடுத்திருக்கான் பாரு, அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் இருக்கு. நமக்கு அதுல கொஞ்சம் கிடைச்சா நான் வண்டி வாங்கிடுவேன், அவரோட சொத்துல சின்னதா என்கிட்ட இருந்திருந்தனா இன்னொரு ஒரு வீட்டை வாங்கியிருப்பேன், என் குடும்பமே வேற லெவல்ல இருக்கு, இப்படி என்று நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருந்தாலும் கூட நாளைக்கு அல்லாஹ்க்கு தேவைப்படாதுங்கிறது ஹதீஸ்ல தெரியுது. நீங்க நாளைக்கு உங்களுக்காக எடுத்து வச்சுக்கிட்டீங்களே, மறைச்சு வச்சுக்கிட்டீங்களே, அது தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு எது தேவை? நபிகள் சொல்றாங்க, என்னிடம் எதுவும் கேட்க அல்லாஹ்விடம் உங்களுக்கு எதையும் நான் பெற்றுத் தர முடியாது, என்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை கேளுங்கள் தருகிறேன். இங்க என்ன காசு பணம் தான் கொடுக்க முடியும், அப்படி சொல்றாங்க. அப்போ நாம சிந்தித்து பாருங்க, நாம் எதை பெருசா நினைக்கிறோம்? உலகத்துல செல்வத்துக்கு தான் மிகப்பெரிய மதிப்பு, காசு பணத்துக்கு தான் மிகப்பெரிய மதிப்பு. அப்படி ஒரு மதிப்பை நாம் மனதில் வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது துச்சமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை அழைத்து இஸ்லாத்தில் முழுமையாக நுழைங்க, அல்லாஹ்விடம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி உங்களை அல்லாஹ்விடம் விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் சொல்றாங்களே. நாம எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை விலைக்கு வாங்கிட்டோம்? எத்தனை செய்திகள் மார்க்க விஷயமா எத்தனை போதனைகள் காதுல விழுந்திருக்கு, எத்தனை பேர் வாங்கி வச்சிருக்கோம். அல்லாஹ்ட்ட வாங்கிட்டோமா, இந்த விலைக்கு வாங்கிட்டோமா? நம்மிடமும் குறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. அடிப்படை தொழுகைகளிலே குறைகள் இருக்கு, அடிப்படை தர்மம் செய்வதிலே குறைகள் இருக்கு, செல்வங்கிறதுல குறை இருக்கு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, செல்வம் என்னுடையது, செல்வம் தான் என்னை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைச்சிடறாருன்னு வைங்க, அவருடைய நிலைமை என்ன? அப்பேற்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய அடியான் என்று அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அடியான் என் செல்வம் என்று கூறுகிறான். மூன்றை தவிர அவனுடைய செல்வங்கள் எதுவுமே கிடையாது. என்ன மூணு சொல்றாங்க? உண்டு கழித்ததும், உடுத்தி கிழித்ததும், கொடுத்து சேமித்து கொண்டதும் தான். நல்வழியிலே கொடுத்து சேமிச்சுக்கிட்டாங்க, அந்த மூன்று தான். உண்டு கழிச்சது, சாப்பிட்டோம், உடம்புக்கு சத்தா மாறிச்சு, கழிவா மாறிடுச்சு. உடுத்தி கிழித்தோம், போன வருஷம் ஒரு சட்டையை வாங்கணும், 10 வருஷமா ஒரு சட்டை யூஸ் பண்ண முடியுமா, பயன்படுத்த முடியுமா? எல்லாம் சிந்தித்து பாருங்க. நீங்க இந்த சட்டையை வாங்கி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னா 2 வருஷம் ஒருத்தர் வச்சிருப்பாரா? இல்ல, எனக்கு புதுசு வேணும், வாங்கி மாத்திட்டேன், பழசாயிருச்சுல, கலர் போயிருச்சுல, ஃபேட் ஆயிருச்சுல. அப்ப அத்தியாவசியமா உணவும் தேவைப்படுது, அதுவும் கழிவா போயிருது. அது உங்களுக்காக சாப்பிட்டீங்க, சட்டை துணிமணிகள்லாம் உங்களுக்காக எடுத்தீங்க. அடுத்து என்ன பண்ணீங்க? மக்களுக்காக நல்வழியில் நீங்கள் செலவு செய்து சேமித்து வைத்துக் கொண்டது. அல்லாஹ் செலவு தான் சேமிப்புங்கிறான். இங்க நீங்க பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு பாக்குறீங்களா, அது சேமிப்பு கிடையாது. உங்க போன்ல தட்டி பார்த்தோம்னா ஒரு அமௌண்ட் வருமே, அது சேமிப்பு கிடையாது. ஒருத்தருக்கு கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒன்று வருமே, அது சேமிப்பு கிடையாது. எது உங்களுக்கு சேமிப்பு? அல்லாஹ் எதை நீங்கள் செலவு செய்தீர்களோ அதைத்தான் சேமிப்பு என்று சொல்லி காட்டுகிறான். என் அடியான் செல்வம் சொல்றாங்க, எது தெரியுமா செல்வம்? அவர் மற்றவருக்கு செலவு செய்தார், அது சேமிப்புன்னு சொல்லு, அதுதான் அவருக்கு சேமிப்பு. சரி, நான் என்னிடம் இல்லையே, ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இருக்குன்னு சொன்னா இல்லாதவங்க இருக்கதானே செய்வாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இல்லாதவங்க இருக்கதானே செய்வாங்க, சரிதானே? அப்ப இல்லாதவங்களுக்கு என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறை வழியில் போரிடும் ஒருவருக்கு பயண வசதி செய்து கொடுக்கிறவரும் புனித போரில் பங்கு கொண்டவர் ஆவார். போர்க்களத்துக்கு போறார். அந்த காலத்துல போர்க்களம், இன்னைக்கு நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது, நம்மளை பாதுகாப்பா எல்லா பக்கம் வச்சுட்டாங்க. அப்போ அந்த போர்க்களத்துக்கு ஒரு செல்கிறார், அவருக்கு பயண வசதி தேவைப்படுது. அவரிடம் என்ன பண்றது? அவரால் போக முடியும், ஆனா ஒருத்தரிடம் பொருளாதாரம் இல்லை, அதற்கான வாகனம் கிடையாது, வாகனத்தை கொடுக்கிறார். அந்த வாகனத்தை கொடுப்பதை கூட நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? அவர் புனித போரில் பங்கு கொண்டவரை போன்றவராவார்.
எப்பேற்பட்ட விஷயம். ஹஜ்ஜுக்கு போறாருங்க, பொருளாதாரம் திரட்டிட்டாரு, இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு குறைவா இருக்கு, அந்த மாதிரி நிலைமை இருக்காது. பெரும்பாலும் எல்லாம் அவங்களுடைய பொருளாதாரத்தை சிறப்பாக எடுத்த பிறகு ஹஜ்ஜுக்கு போவாங்க. கடமையும் அப்படிதான் எல்லாம் இதாக்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு செய்திக்காக சொல்றோம், இப்ப கொஞ்சம் முன்ன பின்ன கையில பணம் இல்லைங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஒருத்தர் உதவி செய்ய வரேன்னு சொன்னா அந்த நன்மை எனக்கும் கிடைக்கட்டும், இந்தாங்க பிடிங்க, போக்குவரத்துல இதுக்கான உணவுக்கான பொருளா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்கு அந்த நன்மை போகுமா? போகாது. போகும் தானே. அந்த போர்க்களத்துக்கு போறாங்க, அவர்களோடு இவரால் போக முடியல, ஆனால் அவருக்காக பயண வசதியை செய்து கொடுக்கிறார். இது செலவு அல்ல, சேமிப்பு என்று அல்லாஹ் கூறுகிறார். அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாரு, சேமிப்பு. எதை செலவு செய்கிறீங்களோ அதுதான் சேமிப்பு. செலவு செய்வதற்கு நம்மிடம் பொருளாதாரம் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் கண்டிப்பா கேள்வி கேட்பான். அப்ப அந்த அடிப்படையிலே நம்முடைய உள்ளத்திலே 2 விஷயங்கள் வந்துடவே கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு முதன்மையான 2 விஷயங்கள் வந்துடக்கூடாது. முதல் விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா தனாஃபசு, பேராசைப்படாதீர்கள். எனக்கு வேணும் 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 என்று பேராசைப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த உள்ளம் ஆயிடக்கூடாது. எனக்கு இன்னும் பத்தல எனக்கு கொடுங்க, எனக்கு வேணும், பொருளாதாரம் வேணும் என்று தேடிக்கொண்டே பொருளாதாரத்திற்கு பின்னாடி போற அந்த பேராசை வேண்டாம். ஏன்பா பாருப்பா, பணம் உன்னை காப்பாத்தாது, மறுமையில் அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான், அல்லாஹ்விடம் போய் ஒரு நாள் நிற்கணும் அப்படின்னு சொன்னாலும், என் பணம் என்னை காப்பாற்றும் சொல்லக்கூடிய சமுதாயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, என் அதிகாரம் என்னை காப்பாற்றும் சொல்லக்கூடிய சமுதாயத்தை பார்த்தோம் இல்லையா. பின்னர் மறுமையில் சொல்லுவாங்க, என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே, என்னுடைய அதிகாரம் என்னை காப்பாற்றவில்லையே, மறுமையில் எனக்கு நான் மௌத்தானதோடு கதை முடிந்திருக்கலாமே, இப்படி என்று ஒருவர் வருகிறார் என்று சொன்னால், ஞானம் கடைசியில் வந்து என்ன பிரயோஜனம்? மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் எழுப்பின பிறகு ஞானம் கடைசியில் வருது, சொல்லும் போது வரலையே. அப்போ இந்த இடத்துல நாம சிந்திக்கணும், மனிதர்கள் அப்படிப்பட்டவங்க ஆகக்கூடாது. நம்மிடம் ஒரு அதுக்குடைய எல்லாம் அல்லாஹ் கொடுத்து வச்சது இருக்கு. ரெண்டாவது இன்னொரு முதன்மையான விஷயம் என்ன சொல்றாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகு ஷுஹா, கஞ்சத்தனம் செய்வதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கஞ்சத்தனம் செய்யறாங்க இல்லையா, என்னுடைய இதை நான் கொடுக்க மாட்டேன், எடுத்து வச்சுக்குவேன், என் பொருளாதாரம் என்ன இதுதான் காப்பாற்றும், அவருடைய வயிறை மண்ணு நிரப்புற வரைக்கும் அப்படிதான் நினைத்துக் கொண்டிருப்பார் என்று அல்லாஹ் கூறுகிறார். நீ திருந்த மாட்டியாப்பா? திருந்த மாட்டேன், பொருளாதாரம் என் வயிற்றை நிரப்பத்துடும், மவுத்து வரணும், மண்ணு என்ன முழுகணும், அது வரைக்கும் நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படி என்று ஒருவர் இருக்கிறார் சொன்னா அது வேண்டாம், கஞ்சத்தனம் வேண்டாம் என்று சொல்லுகிறாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேராசைப்படாதீங்க, கஞ்சத்தனம் படாதீங்க என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அது முதன்மையானது. அதுக்கப்புறம் பின்னாடி வரும். முதல்ல 2 விஷயத்தை சொல்றோம். அப்ப அந்த எண்ணங்கள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய நாம், பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்ட நாம் நல்லா சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் என்பது, சேமிப்பு என்பது பணத்தை எடுத்து வைப்பது அல்ல, நல்லவர்களுக்கு கொடுப்பதும், நல்ல வேலைகளிலும் அல்லாஹ்வின் பாதையிலும் செலவு செய்து நம்மளை அல்லாஹ்விடம் வந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளக்கூடியதும் தான். ஒரு பொருளை வாங்கினா காசு கொடுத்து வாங்குறீங்கல்ல, உங்களோட பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்ததை வைத்து நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்காக தேர்வு செய்து கொள்கிறீர்கள். அப்போ சிந்தித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு தேர்வு எப்போ வரும்? இந்த வார ஜும்மாவுடைய வசூலை கூட செய்தியாக நம்ம சொல்றோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா நேரம் பேசுறோம், இந்த மார்க்க விஷயத்தை கேட்கும்போது பேசும்போது நமக்கு தான் நஷ்டம். அந்த நேரம் நாம நல்லா கவனிக்கக்கூடியவளா இருக்கணும். நமக்கு எவ்வளவோ நேரங்களை எல்லாம் பேச கொடுத்திருக்கிறோம். மார்க்கையில 10 நிமிஷம் தான் பேசுவாங்க மார்க்கத்தை பத்தி. அந்த 10 நிமிஷத்தை நாம் ஒதுக்கித்தான் ஆகணும். பிடித்தாலும் பிடிக்கணும், அல்லாஹ்வுடைய அந்த செய்தியை கேட்க ஒருவர் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதுல முக்கியமான செய்தி, இந்த வார ஜும்மாவுடைய வசூலையும் கூட எதற்காக வச்சிருக்காங்கன்னு சொன்னா, இந்த ஜமாத்தின் அருள் பணிகள் என்ன, குழந்தைகள் ஆதரவு இல்லம், அவர்களுக்கு நாங்க யாருடைய பாதுகாப்பும் இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தில் இல்லாம, எங்களுக்கு யாரும் இல்லை என்கின்ற எண்ணம் வராம, அவர் உள்ளத்திலே உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், நாளை மறுமையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்கட்டும், உங்களுடைய உள்ளத்திலே அப்படி ஒரு வடு வந்துடக்கூடாது. பசுமருத்து ஆணை கூட இந்த இளம் வயசுலேயே உங்களிடம் அந்த வழி வந்துடக்கூடாது என்பதை நாம் புரிந்து அந்த மாதிரி ஒரு ஆதரவு இல்லம் சுவாமி மேடையில் நடக்குது, இன்னொரு பகுதியில் நடக்குது. அதே போல முதியோர் ஆதரவு இல்லம், வயசான காலத்தில் இந்த உலகத்தை விட்டு போக போறோம்,
உடல் பலவீனம் அடைந்து சோர்வடைந்து பிள்ளைகள் சிலராலே புறக்கணிக்கப்பட்டு மனம் நொந்து போய் என்னை யாரும் பார்க்கறதுக்கு இல்லையா என்று இருக்கும்போது அல்லாஹ்வின் அருட்கொடையாக ஒரு ஆதரவு இல்லம், முதியோர் ஆதரவு இல்லம். அடுத்தது ஆண்களுக்கான அழைப்பு பண்ணி பெண்களுக்கான அழைப்பு பண்ணி இஸ்லாத்தை நோக்கி அவர்களை அழைக்கக்கூடியது. வாங்க இஸ்லாத்துக்கு வாங்க, உங்களுக்கு இஸ்லாத்தை பிடிச்சிருக்குன்னா படிங்க, இத்தனை நாட்கள் படிச்சா இஸ்லாத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்படி அதே போல ஆண்களுக்கான இஸ்லாமிய கல்லூரி, பெண்களுக்கான இஸ்லாமிய கல்லூரி, இது எல்லாமே என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா மார்க்கத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பக்குவத்தை உண்டாக்கக்கூடிய எந்த சோதனைகளும் பக்குவத்தை கொண்டக்கூடியது. அதே போல இஃப்லு காலேஜ் குர்ஆனை மனனம் செய்யக்கூடியது, தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் உங்களுக்கு சிறந்தவர் யாரு? குர்ஆனை. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி. அடுத்தது குழந்தைகளுக்கான பிரைமரி நர்சரி ஸ்கூல், இப்படி எல்லாமே இது எல்லாம் நாம எப்படி தேவைகளாக நாம் வெளியே சென்று நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்க அல்லது நம்ம எல்லாம் பார்க்கிறோமோ அதே போல ஒருவருக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அரும்பணிகள். அந்த அரும்பணிகளை மக்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்றால் பொருளாதாரம் தேவைப்படுது. அந்த பொருளாதாரம் ஒருத்தரிடமே வாங்க முடியாது. அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கான். அவர்கள் மனமுவந்து கொடுக்க வேண்டும். கொடுக்கிறவேன்னு நினைக்க கூடாது, கொடுக்கணும் மனசார நான் கொடுப்பேன். ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கான், திருமறை குர்ஆன் நம்ம பார்க்கிறோம். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் சேமித்து வைப்பது என்பது என்னது? நீங்க செலவு செய்யறதா சேமித்து வைப்பது. நல்ல விஷயத்துல செலவு செய்யும். அப்ப அந்த செலவுகளை உங்களிடம் வைத்தவர்களாக அனைவரும் நாம் பொறுப்பேற்று இந்த நன்மைகளை செய்தால், எப்படி போர்க்களத்துக்கு செல்லினாலும் அந்த பயண வசதியை செய்து கொடுப்பவர் அதில் பங்கேற்றவரை போலாகிறார்களோ, இவர்களுடன் நாம் இல்லை என்றால் பின்னாடி இருந்து பக்கபலமாக பின்புலனாக இருந்து இந்த அமல்களை செய்தவர்களால் பொருளாதாரத்தை கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக மறுமையிலும் நமக்கு மிகப்பெரிய நன்மை காத்து கொண்டிருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக சொல்லி, இந்த வார ஜும்மாவாசலும் கூட இந்த அரும்பணிகளுக்காக வருஷத்துக்கு 2 தடவை தான் வாங்குறாங்க. நம்ம இந்த ஒரு அரும்பணியை நாம சிறப்பாக செய்து வந்து இருக்கோம். அதுல எந்த தொய்வும் வராமல் ரமலான் மாசத்தில் அதிகமாக வாரி வழங்கக்கூடிய மட்டுமல்ல, அனைத்து மாதங்களிலும் இதை நாம் தொடர்ச்சியாக நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு வரிசையில் நாம் வாழ்வை மாற்றித்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய வாய்ப்பை அல்லாஹ்விடம் நாம் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்து சேமித்துக் கொண்டவருடைய வரிசையிலே நாம் வாழ்வை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படக்கூடிய நாளிலே எந்தவித குறைவும் இல்லாமல் சரியான வகையிலே பதில் சொல்லக்கூடியவர்களுடைய வரிசையிலே அல்லாஹ் பிடித்தவரோட வரிசையில் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டவனாக அந்த ஏழு மக்களை பாதித்துக் கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.